இந்த செய் நன்றி அறிதல் அப்படிங்கிற இந்த அதிகாரத்தை முதல்ல எப்படி பிரிச்சு எழுதுறாங்க அப்படின்னு பாருங்க. செய் கூட்டல் நன்றி கூட்டல் அறிதல். நன்றி. செய் கூட்டல் நன்றி, செய் நன்றி, செய் நன்றி கூட்டல் அறிதல், செய் நன்றி அறிதல் சேர்த்து எழுதணும்னா என்ன தெரியுமா கிடைக்கும்? செய் நன்றி அறிதல் இப்படின்னு முழுசா எழுதணும். இப்ப நெடுநல் வாடை நம்ம பிரிச்சோம் இல்லையா? நெடுமை நன்மை வாடை, நெடுமை கூட்டல் நன்மை கூட்டல் வாடைன்னு பிரிச்சோம் இல்லையா? இந்த மாதிரி செய் நன்றி அறிதல் எப்படி நம்ம பிரிக்கிறோம்? செய் கூட்டல் நன்றி கூட்டல் அறிதல், செய் நன்றி அறிதல் அப்படின்னு வருது. சரியா? ரைட். இப்ப இந்த செய் நன்றி அறிதல் என்றால் என்ன அப்படின்னா, பிறர் செய்த நன்றியை நாம் நம் நினைவில் நீங்காமல் வைத்துக் கொள்ளுதல் வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். அதனால என்ன நன்மை? அப்படி பிறர் செய்த நன்றியை நாம் தெரிந்து வைத்திருப்பதனால என்ன நன்மை? ஒருவேளை மறப்பதனால் என்ன தீமை? மறப்பதனால் என்ன தீமை நம்மை சேருகிறது? அதை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது என்ன நன்மையை நமக்கு உண்டாக்குகிறது அப்படிங்கிறத ஒரு 10 குறட்பாக்கள்ல நமக்கு விளக்கி சொல்லியிருக்கிறாரு வள்ளுவர். அதுல தேர்ந்தெடுத்த சில குறட்பாக்களை மட்டும் இப்ப நம்ம பார்ப்போம். புரியுதுங்களா? சரி. பிறர் நமக்கு ஏதாச்சும் உதவி செஞ்சிருந்தாங்கன்னா அந்த உதவியை நம்ம ஒருபோதும் மறக்கவே கூடாது, அதை நினைவிலே வச்சிருக்கணும் அப்படிங்கறதா இந்த அதிகாரத்தினுடைய உட்பொருள். புரியுதா? பிறர் நமக்கு ஏதாவது உதவி செஞ்சாங்கன்னா அதை நம்ம மறக்காம நம்ம நினைவில் வைத்துக் கொண்டு அதை போற்றிக் கொண்டே இருக்க வேண்டும். சரி. எத்தன்மையான சூழல்களிலும் பிறர் செய்த உதவியை நாம் மறக்க கூடாது அப்படின்னு வள்ளுவர் என்னன்னு சொல்றாரு பாருங்க. செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. அதாவது பிறர் செய்யாமல், பிறர் எந்த உதவியும் பிறர்க்கு நாம் செய்யாமல் இருக்கிற போதும், பிறர்க்கு பிறர்க்கு நாம் எந்த உதவியும் செய்யாமல் இருக்க, அவர் நமக்கு செய்த உதவிக்கு, நான் ஒருத்தருக்கு எந்த உதவியுமே செய்யலப்பா, ஆனா அவர் எனக்கு உதவி செஞ்சிருக்கிறாரு, அப்ப அந்த உதவிக்கு எது இணை அப்படின்னு பார்த்தோம்னா வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது அப்படின்னு கேட்டா, வையகம் என்று சொன்னால் நீ சொல்லுவ உலகம், உலகம். வானகம், வானகம்னா வானுலகம், வானகம் என்னது? வானுலகம். அப்போ விண்ணுலகம் இருந்தாலும் சரி மண்ணுலகமாக இருந்தாலும் சரி எதுவுமே அவருக்கு ஈடாகாது அப்படிங்கிறாங்க. எது? நீங்க ஒருத்தருக்கு உதவி செஞ்சீங்க, நாளைக்கு அவரு உனக்கு உதவி செஞ்சாரு, இது பெரிய உதவி கிடையாதான். நீங்கள் எந்த உதவியும் செய்யாத போதும் பிறர் நமக்கு செய்த அந்த உதவிக்கு, செய்யாமல் அப்படின்னா நீங்க எந்த உதவியும் செய்யல, அப்படி உங்களுக்கு பிறர் செய்த உதவி எதற்கு ஈடாகாதான்? விண்ணுலகத்துக்கும் ஈடாகாது மண்ணுலகத்துக்கும் ஈடாகாது. அப்ப அதை விட உயர்ந்தது. அவன் எனக்கு கெட்டது நினைக்கிறான், இருந்தாலும் அவனுக்கு நல்லது நினைக்கிறேன் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு குணம் இல்லையா? எனக்கு அவன் கெட்டது நினைச்சானா நானும் அவனுக்கு கெட்டது நினைப்பேன். அப்படித்தானே நம்ம யோசிச்சுக்கிட்டு இருப்போம். அடிக்கு அடி, உதைக்கு உதை, ரத்தத்துக்கு ரத்தம் அப்படின்னு நம்ம பாட்டுக்கு முகம் பார்க்கிற கண்ணாடி மாதிரி நான் உனக்கு செயல்படுவேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம் இல்லையா? அப்ப நீ என்ன கோபமா பார்த்தீனா நானும் உன்னை கோபமா பார்த்தேன், நீ என்ன அன்பா பார்த்தீனா நானும் உன் அன்பா பார்ப்பேன். இது சாதாரண மனிதர்களிடம் இருக்கக்கூடிய குணம். நீ என்னை கோபமாக பார்த்தாலும் நான் உன்னை அன்பாகத்தான் பார்ப்பேன், உயர்ந்தவருடைய குணம். புரியுதா இல்லையா? அப்ப நீ எனக்கு உதவி செய்யவில்லை, நான் உனக்கு உதவி செய்யாத போதும் நீ எனக்கு உதவி செய்கிறாய். அப்போ அந்த உதவிக்கு விண்ணுலகம் மண்ணுலகம் ரெண்டுமே கொடுத்தால் கூட ஈடாகாது அப்படிங்கிறாங்க. எப்படிப்பட்ட உதவிக்கு? நாம் பிறர்க்கு எந்த உதவியும் செய்யாத போதும் பிறர் நமக்கு செய்த உதவிக்கு விண்ணுலகம் மண்ணுலகம் ரெண்டுமே ஈடாக ஆகாது, அதை விட உயர்வானது. அப்ப உனக்கு உன் நண்பன் உதவி செஞ்சாதான் நீ உதவி செய்யணும்னு கிடையாது, அவன் உதவி செய்யாத போதும் நீ உதவி செய்ய வேண்டும். அப்படி செஞ்சாதான் உனக்கு விண்ணுலகம் மண்ணுலகம் எதுவுமே ஈடாகாது, அதை விட நீ உயர்ந்து நிற்பாய், பண்பால் உயர்ந்து நிற்பாய் என்பது பொருள். புரியுதா? ரைட். சொல்லுங்க. செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. மனப்பாட குரல் இல்லையா? இப்ப இது எப்படி பிரிச்சு எழுதுறாங்க?
ஆற்றல் கூட்டல் அரிது. அப்ப ஆற்றல் கூட்டல் அரிது இல்லு கூட்டலா லா. அப்ப ஆற்றல் அரிது அப்படின்னு கொடுத்திருக்காங்களா? ஆற்றல் கூட்டல் அரிதுதான் ஆற்றல் அரிதுன்னு கொடுத்திருக்காங்க. புரியுதா உனக்கு? அப்ப உனக்கு முடிகிற குரல் கேட்பாங்க. இது மனப்பாட குரல் இல்லையா? முடிகிற குரல் கேட்பாங்க. லரிது என்று முடியும் குரல்னு கேட்பாங்க, அல்லது அரிது என்று முடியும் குரல் கேட்பாங்க. அரிது. அப்ப இது இந்த லரிது என்று சொன்னாலும் கூட அரிது என்று சொன்னாலும் கூட ரெண்டுமே ஒன்றுதான் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா முன்னாடி இருக்கக்கூடிய சொல்லோட சேர்த்து சொன்னா லரிது, பிரிச்சு சொன்னா அரிது. அப்ப ரெண்டுமே ஒன்றுதானே. அப்ப எப்படி கேட்பாங்க? பெரும்பான்மையை எப்படி கேட்கறாங்கன்னு பார்த்தோம்னா, செய்யாமல் என்று தொடங்கக்கூடிய குரலை எழுதுக. இன்னும் சில வேலைகள் எப்படி கேட்கறாங்கன்னா, அரிது என முடியும் குரலை எழுதுக, அரிது என முடியும் குரலை எழுதுக அப்படின்னு கேட்பாங்க. சரியா? அரிதா இல்லையே, நம்ம லரிது தானே படிச்சோம், அரிது இல்லையே, அப்ப இது மாதிரி குரலே இல்லையே அப்படின்னு விட்டுருணுமா? இல்ல. புரியுதா? அப்ப அந்த மாதிரி ஒரு சிந்தனை வரக்கூடாதுங்கிறத உனக்கு நான் பிரிச்சு கொடுத்துருக்கேன். புரியுதா? ஆற்றல் கூட்டல் அரிது ஆற்றல் லரிது. அப்ப அந்த ஆற்றல் லரிதை தான் என்ன பண்ணிருக்காங்க, சொல்ல பிரிச்சு எழுதிருக்காங்க. ஆற்றல் அரிது, ஆற்றல் கூட்டல் அரிது ஆற்றல் அரிது, இதைத்தான் என்ன பண்ணிருக்காங்க அங்க பிரிச்சு எழுதிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. சரி, அடுத்தது பாருங்க. இப்ப இதனுடைய பொருள் உனக்கு தெரியுது இல்லையடா? செய்யாமல் செய்த அப்படின்னா பிறர்க்கு நாம் எந்த உதவியும் செய்யல, அப்படி போது அவர் நமக்கு செய்த உதவிக்கு செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. அப்படின்னா இந்த விண்ணுலகமும் மண்ணுலகமும் ஈடாகாது அவருடைய உதவிக்கு. அவருடைய உதவிக்கு விண்ணுலகம் மண்ணுலகம் எதுவுமே ஈடாகாது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறாங்க. புரியுதுங்களா? அடுத்தது பாருங்க. காலத்தினால் செய்த நன்றி சிறிது எனினும், காலத்தினால் செய்த நன்றி சிறிது எனினும் ஞாலத்தின் மான பெரிது. ஞாலம்னா அது ஞானம், இது ஞாலம். ஞாலம் என்றால் உலகம். ஞாலம் என்றால் உலகம். இங்க பாருங்க என்ன சொல்றாங்க, காலத்தினால் செய்த நன்றி அப்படின்னா சரியான நேரத்துல ஒருத்தன் செய்யற ஒரு உதவியானது, ஒரு சிறு உதவியானது சரியான நேரத்துலனா, இப்ப ஏதோ ஒரு கண்காணாத தேசத்துல நீங்க போய் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப உங்களுக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும். அந்த நேரத்துல உங்ககிட்ட இருந்த எல்லா பணமும் தீர்ந்து போய்விட்டது. அப்ப ஒருத்தர் மட்டும் வந்து உங்களுக்கு என்ன பண்றாரு, தம்பி நீங்க இந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு போறோம்னு சொல்றீங்க, இந்தாங்க இதுக்கான தொகை வந்து 50 ரூபாய் இந்த வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்துட்டு அவர் போறாரு. இப்போ அந்த தொகை இல்லை அப்படின்னு சொன்னா நம்மால அந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு போயிருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு சூழல் இருக்கிற போது அந்த நேரத்துல அந்த 50 ரூபாய்ங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். எத்தனை கோடி வேணாலும் நீ வீட்டுல வச்சிருந்திருக்கலாம். ஆனால் அந்த சரியான நேரத்துல அந்த தொகை உனக்கு யாரெல்லாம் கிடைச்சிருக்கு, இன்னொருத்தல கிடைச்சிருக்கு இல்லையா? அப்படி தகுந்த காலத்துல ஒருத்தர் செய்த சிறிய உதவி, 50 ரூபாங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இப்படி போய் ஒரு டீ அது சாப்பிட்டு வந்தா முடிஞ்சு போச்சு, 50 ரூபாய் முடிஞ்சிருச்சு. ஆனால் அந்த சிறிய தொகையும் கூட மிகப்பெரிய அளவுல அது நமக்கு பெரிய உதவியாக இருக்கிறது. எப்படிப்பட்ட உதவி அப்படிங்கிறாங்க, சொல்றாங்க பாருங்க. ஞாலத்தின் மான பெரிது. இந்த உலகம் எவ்வளவு பெருசு, அதை விட பெருசாம். அப்ப பிறருக்கு உதவி செய்வதனுடைய பலன் என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? அதுவும் தகுந்த காலத்துல போய் செய்யணும், சரியான நேரத்துல செய்யணும். இப்ப வீட்டுக்கு வந்துட்டு பிறகு இந்தப்பா 100 ரூபாய் வச்சுக்கப்பா, இந்தப்பா 1000 ரூபாய் வச்சுப்பா, இந்தப்பா 1 கோடி ரூபாய் வச்சுக்கப்பா, ஏதாச்சும் பயனா? அவன் வீட்டுக்கு வருவதற்கு அல்லாடி கொண்டிருந்த வேலையில யார் அவனுக்கு மிக எளிமையான சிறிய ஒரு தொகையாக இருக்கக்கூடிய அந்த 50 ரூபாயை தந்தாரோ அவருடைய உதவிதான் உலகத்தின் அளவை விட பெரியது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? அப்போ முதல்ல நம்ம பார்த்தது விண்ணுலகமும் மண்ணுலகம் இவருக்கு ஈடாகாது. யாருக்கு? பிறர் நமக்கு, நாம் எந்த உதவியும் பிறருக்கு செய்யாத போதும் பிறர் நமக்கு செய்த அந்த உதவிக்கு விண்ணுலகம் மண்ணுலகம் ரெண்டுமே கொடுத்தால் கூட ஈடாகாது. அவ்வளவு பெரிய உதவி. சரியா? இன்னொருத்தர், அதுக்கு அடுத்தது ஒருத்தர் வராரு. யாரு? தகுந்த காலத்தில் சரியான நேரத்துல ஒருத்தர் செய்த உதவி, அதனுடைய பயன் எவ்வளவு பெருசா, இந்த உலகத்தின் அளவை விட பெரியது. ஏன்னா அவர் சின்னதா தான் உதவி செஞ்சிருக்காரு, அது சின்ன உதவி நினைச்சுக்குவா நீ? பாப்பா என்னுடைய வாழ்க்கை அங்கு போனதுனால்தான், அந்த 50 ரூபாய் கொடுத்ததுனால்தான் சரியான நேரத்துக்கு நான் அங்க போனேன், அங்க போனதுனால்தான் என்னுடைய வாழ்க்கை மாறியது. அப்போ அந்த உதவி சிறியது என்று எண்ணக்கூடாது, அது இந்த உலகத்தின் அளவை விட பெரியது. ஏன்னா நேரம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
வீட்டுக்கு வந்துட்டு பிறகு அவனுக்கு பல கோடிகள் கொடுக்கறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அந்த சரியான நேரத்துல அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சிறிய உதவி கூட இந்த உலகத்தின் அளவை விட பெரியது. எப்படி கேள்வி கேட்கலாம்? உலகத்தின் அளவை விட பெரியது எது அப்படின்னு உங்ககிட்ட யாராச்சும் ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா, பொதுவா ஒரு வினாவை கேட்கறாங்க, உலகத்தை விட பெரியது எது அப்படின்னு கேட்டா, தகுந்த காலத்தில் ஒருவர் செய்த உதவிதான் இந்த உலகத்தின் அளவை விட பெரியது என்று வள்ளுவர் சொல்லியிருக்கிற இந்த குறளை திண்மை போட்டுன்னு வச்சுக்கேன் அப்படின்பா. புரியுதா? அப்ப உலகத்தை விட பெரியது எது? சரியான நேரத்தில் ஒருவர் செய்த உதவியின் அளவு சிறியதாக இருந்தால் கூட அது இந்த உலகத்தின் அளவை விட பெரியது என்று நான் சொல்லவில்லை, வள்ளுவம் சொல்லி செல்கிறது. அப்ப சொல்லணும், காலத்தினார் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரியதுன்னு வள்ளுவர் சொல்றாரு அப்படின்னு சொன்னா அப்படியே வாயடிச்சுக்குவாங்க. புரியுதா? நாளைக்கு நான் கேட்பேன், உலகத்தின் அளவை விட பெரியது எது அப்படின்னு கேட்டேனா, ஐயா சரியான நேரத்துல ஒருவர் செய்த உதவியின் அளவு சிறியதாக இருந்தாலும் அது உலகத்தின் அளவை விட பெரியது. புரியுதா? சொல்லுவியா? ஆமா, சரியான நேரத்துல ஒருவர் செய்த உதவியின் அளவு சிறியதாக இருந்தால் கூட அது இந்த உலகத்தின் அளவை விட பெரியது. அதுக்கான குறள் என்ன சொல்லுவ? காலத்தினால் செய்த நன்றி சிறிது எனினும் ஞாலத்தின் மான பெரிது. ஞாலம்னா மான பெரிது அப்படின்னு சொன்னா மிகவும் பெரிது, மிகவும் பெரிது. அப்படின்னா அந்த உலகத்தை விட பெருசு. அப்ப அது எவ்வளவு பெருசுன்னே சொல்ல முடியாது. 10 ரூபா விட அது கூடடா, அது 1 லட்சம் ரூபா இருக்கலாம், அது 2 லட்சம் ரூபா இருக்கலாம், 1 கோடி இருக்கலாம், 2 கோடி இருக்கலாம். அப்ப 10 ரூபா விட மேல, அப்படித்தானே அர்த்தம்? உலகத்தை விட பெருசு. அப்ப 2 உலகம் பெருசா, 3 உலகத்தினுடைய பெருசா, அதெல்லாம் தெரியாது. உலகத்தை விட பெருசு, அவ்வளவுதான். புரியுதா உனக்கு? அப்ப அதுக்கு அளவே இல்லை அப்படிங்கிறாங்க. எப்படி செய்யப்பட்ட உதவி? சரியான காலத்துல செய்யப்பட்ட உதவி. இங்க அப்போ காலத்தினால் செய்த நன்றி சிறிது எனினும் ஞாலத்தின் மான பெரிது, உலகத்தை விட மிக பெரியதாக கருதப்படுகிறது. புரியுதா? ரைட். இப்ப 3வது குறள் போறோம். பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலின் பெரிது. முன்னாடி என்ன சொன்னாங்க? உலகத்தை விட ஞாலத்தினும் மான பெரிது. இப்ப எது சொல்றாங்க? கடலினும் பெரிது. அப்ப எப்படிப்பட்டவருடைய உதவி? பயன் தூக்கார் செய்த உதவி. பயன் தூக்கார்னா பயன் கருதாமல் செய்யக்கூடிய உதவி. இன்னைக்கு நான் உனக்கு 50 ரூபா கொடுத்தல, அன்னைக்கு நாளைக்கு நீ எனக்கு வந்து 50 ரூபா கொடுத்தணும் அப்படின்னு நினைக்காம ஒருத்தர் உனக்கு உதவி செஞ்சாங்கன்னு சொன்னா அந்த உதவியினுடைய தன்மையை நாம் நயன் தூக்கினா அந்த நயங்களை, அதனுடைய நன்மையை நாம் ஆராய்ந்து பார்க்கிற பொழுது, ஏன்னா அந்த நேரத்துல அவர் செஞ்ச உதவிதான் பெருசே தவிர 50 ரூபா செஞ்சாரா, 100 ரூபாய் செஞ்சாரா, இவர் கொடுப்புன்னு செஞ்சாரா, கொடுக்க மாட்டேன்னு செஞ்சாரா, அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் 2வது விஷயம். இது கூட நமக்கு சாலையில சென்ற ஆண்டு இந்த நம்ம பள்ளிக்கு எதிரிலேயே ஒருத்தர் வந்து பேரு விபத்ரா, நமக்கு பரிச்சயமான ஒருத்தர் வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. இங்க இப்ப நடந்த நிகழ்வு சென்ற ஆண்டு நம்ம பள்ளியில வேலை பார்க்கிற ஒருத்தருக்கு இங்க பெரிய ஒரு விபத்து ஏற்பட்டுடுச்சு. உடனே இந்த இடத்துல இருந்த ஒரு ஆள் என்ன பண்ணிருக்காரு, 50 ரூபாயை கையில கொடுத்து இவரை கூட்டிட்டு போய் ஆஸ்பத்திரியில சேருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீ தினந்தோறும் அவரை பார்த்துக்கிட்டு இருக்க, சரியா? அப்ப அப்படிப்பட்ட இந்த நபர் என்ன பண்றாரு, இவரு திரும்ப உயிர் போராடிக்கிட்டு இருக்காரு. அவரு செத்துட்டாருன்னா கூட அதுக்கு ஒன்னும் யாரும் எதுன்னு கேட்க முடியாது அவரை. ஆனாலும் என்ன பண்றாரு, 50,000 ரூபாயை கையில கொடுத்து இன்னொருத்தர் உதவி செய்யறவர்கிட்ட கொடுத்து இவர் முதல்ல ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போங்க அப்படிங்கிறாரு. இப்ப இந்த 50,000 ரூபாய் அவர் பிழைத்து வந்த பின்பு அவர் கொடுக்கிறார் என்று சொன்னால் அதை வாங்கிட்டார், அது 2வது விஷயம். ஆனால் அப்ப அவர் கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி பரவாயில்ல, அவர் உயிர் தான் முக்கியம், கொடுத்தாரு இல்லையா? அந்த உதவி கடலை விட பெரியது. அதுக்கப்புறம் பிழைச்சு வந்தாரு. நீங்க கொடுத்த உதவி 50,000 கிடையாது, 50 லட்சத்துக்கு இணையாதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒரு பாராட்டு மழையெல்லாம் பொழிஞ்சு அதுக்கப்புறம் இப்ப கொடுத்துட்டு வந்தாங்க. இப்ப அவரு நல்லதா ஆரோக்கியமா நமக்கு தினந்தோறும் நம்முடைய பள்ளியில நடமாடிக்கிட்டு இருக்காரு. புரியுதுங்களா? அப்ப இது மாதிரி சரியான நேரத்தில் ஒருவர் செய்கின்ற உதவி, சரியான நேரத்தில் ஒருவர் செய்கின்ற உதவி, அப்போ அந்த சரியான நேரத்துல கூட பயன் கருதக்கூடாது. இவர் திரும்ப கொடுப்பாரு, வந்து நாளைக்கு வந்து என்கிட்ட திரும்ப கொடுப்பாரு, அவர் அங்கேயே மண்டையை போட்டு இருந்தாரா என்ன ஆகுறது? இல்ல, அது மாதிரிலாம் இல்ல. அந்த மாதிரி நோக்கத்துல அவர் தரல, அவர் பிடிச்சுக்கணுங்கிறதால தான் பணத்தை ஒரு பெருசா மதிக்காம கட்டி கொடுத்தாரு அவர், இல்லையா? அப்ப அப்படி கொடுக்கப்பட்ட அந்த பயன் கருதாமல் இவர் திரும்ப வந்து என்கிட்ட 50,000னா எனக்கு 55,000 ரூபாய் தருவாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவர் கொடுத்தாரா? இல்ல. அந்த திரும்ப கிடைக்குங்கிற எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுத்திருக்கிறார்.
அப்போ எதையும் எதிர்பார்க்காமல், பயன் கருதாமல், இவருக்கு கொடுக்கறதுனால நமக்கு ஏதாச்சும் பயன் கிடைக்குமா அப்படின்னு எந்த பயனையும் எதிர்பார்க்காமல் கொடுக்கக்கூடிய உதவியின் அளவு, அதை நாம் ஆராய்ந்து பார்க்கிற போது அது கடலை விட பெரியது. கடல் எவ்வளவு ஆழம் யாராச்சும் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? சரி, தோராயமா இப்ப ஞானத்தின் மான பெரிதுன்னு சொன்னோம்ல, எவ்வளவு அளவுன்னு தெரியாது, ஆனா உலகத்தை விட பெரியது. அந்த மாதிரி ஒண்ணு கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. தெரியுமா உனக்கு கடல் எவ்வளவு ஆழமானதுன்னு? ஓரளவுக்கு ஒரு புத்து மதிப்பா கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. தெரியுமா? ஒரே ஒரு வார்த்தை எதிர்பார்க்கிறேன் நான். புர்ஜ் கலீஃபாவுல இல்ல, வேற மவுண்ட் எவரெஸ்ட். அதை விட ஆழமா? எங்க இருக்கு அந்த ஆழம்? கடல்ல. இப்ப நம்ம வந்து ஆகாயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோமா? சரி, எங்க இருக்கு அந்த அந்த பள்ளம்? எங்க இருக்கு? ரஷ்யாங்கிறது ஒரு நிலப்பகுதி. சரியா? நான் சொல்றது கடல். பசிபிக் பெருங்கடல்ல இருக்கு. அந்த இடத்துக்கு பேர் என்ன தெரியுமா? வாழ்த்துகள். மரியானா ட்ரெஞ்ச் அப்படின்னு பேரு. மரியானா பேரகழி அப்படின்னு பேரு. 8848 அடி இருக்குது இந்த எவரெஸ்ட் சிகரம். 8 ஒரு 4 8 வச்சா 8 எல்லாம் எவரெஸ்ட் சிகரத்தம்பாங்க. 8 ஒரு 4 8 8848 அடிகள் இருக்கு. புரியுதா? எவரெஸ்ட் சிகரம் எவ்வளவு இருக்கு? 8848 அடி உயரம் இருக்குது. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? 8 ஒரு 4 8 வச்சா 8 இல்லாண்டா எத எவரெஸ்ட் சிகரத்தை. இப்ப சொல்லுங்க, எத்தனை அடி இருக்கு? அந்த சிகரத்தை அப்படியே தூக்கி வந்து தலைகீழ கவுத்து விட்டோம்னா இந்த மரியானா ட்ரெஞ்சுக்குள்ள முழுகிறோம். ஆனா முழுகிறோம், இன்னும் எவ்வளவு ஆழம் போகும்னு தெரியாது. அவ்வளவு ஆழம் கண்டுபிடிக்க முடியல. புரியுதா? அதனுடைய ஆழத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு போராடி இருக்காங்க. இன்னமும் அதை கண்டுபிடிக்க முடியல. ஆனா அவ்வளவு ஆழம் இருக்குது இந்த மரியானா ட்ரெஞ்ச் அப்படிங்கிற அந்த மரியானா பேரகழி பசிபிக் பெருங்கடல்ல இருக்கு. புரியுதா? அப்ப கடலுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது, எவ்வளவு ஆழம் இருக்குன்னு தெரியாது. அதனால கடல் மிக பெரியது. அப்போ பயன் கருதாமல் ஒருத்தர் செய்த உதவியினுடைய நன்மையை நாம் ஆராய்ந்து பார்க்கிற பொழுது அது கடலை விட பெரியது. ஏன்னா இந்த பூமியில எது அதிகமான நிலப்பகுதியாக இருக்கிறது? எந்த பகுதி அதிகமாக இருக்கிறது? கடல். 4ல் 3 பகுதி நீரால் சூழப்பட்டிருக்கிறது. ஒரு பகுதி தான் நிலமாக இருக்கிறது. அந்த நிலத்தை தான் 1008 கூறுபாடுகளை போட்டு கண்டமா பிரிச்சு, நாடா பிரிச்சு, அந்த நாட்டை மாநிலமா பிரிச்சு, மாநில மாவட்டமா பிரிச்சு, மாவட்டத்தை சிற்றூராட்சியா பிரிச்சு, அப்படியே சின்ன சின்ன கிராமங்களா பிரிச்சு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஏகப்பட்ட பிரிவினைகள் அதுக்குள்ள இல்ல. ஆனால் இதெல்லாம் அந்த ஒரு பகுதியில் தான். இன்னும் 3 பகுதி நீரால் தான் சூழப்பட்டிருக்கு இந்த பூமி. அதுவும் கடல் நீரால் சூழப்பட்டிருக்கிறது இல்லையா? அப்ப அப்படிப்பட்ட மிகப்பெரிய நீர்ப்பரப்பை உடைய இந்த கடல் யாருக்கு பூமியாக சொல்லப்பட்டிருக்கிறது? எந்த பயனையும் எதிர்பார்க்காமல் ஒருவர் உதவி செய்கிறார் என்று சொன்னால் அந்த உதவியின் நன்மையை நாம் ஆராய்ந்து பார்க்கிற பொழுது அது கடலை விடவும் பெரியது. இப்ப சொல்லுங்க, கடலை விட பெரியது எது? எந்த பயனையும் எதிர்பார்க்காமல் ஒருத்தர் உதவி செஞ்சாங்கன்னா அதனுடைய நன்மையை நாம் ஆராய்ந்து பார்க்கிற பொழுது அதுதான் கடலை விடவும் பெரியது. இப்ப உங்கள்கிட்ட கேட்ப நாளைக்கு, கடலை விட பெரியது எது? அப்ப இன்னொரு கடல் ஐயா, அதான் ஒருத்தர்கிட்ட கேட்டாங்களாம். ஆமா, ஒருத்தர்கிட்ட கேட்டாங்களாம், இந்த திமிங்கலத்தை விட எதிரா பெருசு அப்படின்ட்டா அதனுடைய தாய் திமிங்கலம். அந்த மாதிரி கடலை விட பெரியது எது அப்படின்னு கேட்டான். இன்னொரு கடல். கடலை விட பெரியதுன்னு கேட்டா இன்னொரு கடல் அப்படின்னு நீ வந்து எல்கேஜி படிக்கிற பிள்ளை மாதிரி பதில் சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறேன். அந்த எல்கேஜி பிள்ளை பதில் சொன்னா, ஏய் நீரில் வாழக்கூடிய 3 உயிரினங்களை கூறு அப்படின்னு கேட்டோடனே அதுக்கு சொன்னானா, ஒன்று மீன், மற்றொன்று மீனுடைய அப்பா, மீனுடைய அம்மா. இப்படின்னா அந்த குழந்தை பதில் சொல்லிச்சான். இப்ப அந்த குழந்தைக்கு தெரிஞ்ச அளவுக்கு அது விடை சொல்லி இருக்குது. சரிங்களா? நாமளும் அதே மாதிரி நகைச்சுவையா சொல்லலாமா? அந்த பிள்ளைக்கு அது நகைச்சுவை கூட தெரியாம சொல்லியிருக்கோம் இல்ல? ஆமா தானடா? ஆமா. அதனால கடலை விட பெரியது எதுன்னு கேட்டா நம்ம சொல்லுவோம், ஆமா, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்கிற உதவி. அர்த்தம் கேட்டுச்சு, ஆனா அது தேவையில்லை. அடுத்தது, இந்த உலகத்தை விட பெரியது எது? சரியான நேரத்தில் ஒருவர் செய்த உதவி. சரி, இந்த வையகமும் வானகமும் யாருக்கு ஈடாகாது? நாம் எந்த உதவியும் செய்யாமல் இருக்கிற போதும்
விண்ணுலகம் மண்ணுலகம் ரெண்டும் ஈடாகாது, ரெண்டுமே ஈடாகாது. சரியா? ரைட். அப்ப 3 பார்த்திருக்கோம், 3 வினாக்களும் பார்த்திருக்கோம். சரிங்களா? எப்படி கேள்வி கேட்பாங்க? வையகமும் வானகமும் ஆற்றலரிது யாருக்கு? அப்ப வையகமும் வானகமும், அதாவது விண்ணுலகம் மண்ணுலகம் ஈடாகாது யாருக்கு அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா நீங்க சொல்லுவீங்க, என்ன சொல்லுவீங்க? நாம் எந்த உதவியும் செய்யாத போதும் பிறர் நமக்கு செய்த அந்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஈடாகாது. விண்ணுலகம் மண்ணுலகம் கொடுத்தால், கைமாறாக கொடுத்தால் கூட ஈடாகாது. சரி. உலகத்தை விட பெரியது எது? சரியான நேரத்துல ஒருத்தர் செய்த உதவி. ஆமா, அற்புதம். கடலை விட பெரியது எது? பயன் கருதாமல் ஒருவர் செய்கின்ற உதவியினுடைய நன்மை நாம் அதை ஆராய்ந்து பார்த்தோம்னு சொன்னா அதுதான் கடலை விடவும் பெரியது. கடலை விடவும் எவரெஸ்ட் சிகரம் எத்தனை அடிகள் உயர்கிறது? அது போட்டா கூட முங்கக்கூடிய பள்ளம் எது? மரியானா ட்ரெஞ்ச். மரியானா ட்ரெஞ்ச். சரி. அடுத்தது, திணை துணை நன்றி செய்யணும். திணை துணை நன்றி செய்யணும் பனை துணையா கொள்வர் பயன் தெரிவார். திணை என்னன்னு தெரியுமாடா? திணை அது ஒரு தானியம். கம்பு கேழ்வரகுலாம் பாத்துருக்கல, அது மாதிரி திணை. யாராவது சாப்பிட்டிருக்கியா? திணை அரிசி, திணை சோறு சாப்பிட்டிருக்கியா? சாப்பிட்டிருக்கியா? கேழ்வரகு பாத்துருக்கலடா, சிவப்பு நிறத்துல இருக்கும்ல கேழ்வரகு. கேப்ப ராகி. ராகி ஐயோ தின்றத்திலே இருக்காத. நான் அந்த பொருளை பாத்தியான்னு கேட்டேன், அதனால் செய்யப்படுகின்ற உணவை சாப்பிட்டியான்னு தான் கேட்டேன். இல்ல, அந்த சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த ராகி சிவப்புக்கு பதிலா சாம்பல் நிறத்தில் இருந்துச்சுன்னா எப்படி இருக்குமோ அதுதான் திணை. புரியுதா? அப்படிதான் இருக்கும். அதுதான் பொங்கி சாப்பிடுவாங்க. பொங்கி சாப்பிடுவாங்க, அரிசி மாதிரி அது பொங்கி பொங்கி சாப்பிடுவாங்க, சோறு மாதிரி ஆக்கி சாப்பிடுவாங்க. இல்ல அது வேறடா. நான் சொல்றது அந்த கடுகு மாதிரி. கடுகு இருக்குல்ல, கருப்பா இருக்குல்ல, அதே மாதிரி கேழ்வரகு இருக்குல்ல, இதுக்கு மேல ஒரு சாம்பல் நிறம், சாம்பல் நிறமா ஒரு வண்ணம் இருந்துச்சுன்னா எப்படி இருக்குமோ அதுதான் திணை. சரியா? அது ஒரு தானியம், அற்புதமான ஒரு தானியம். நவதானியங்களை சின்ன சின்ன சிறுதானிய வகைகளை நாம் மறந்தோம். அதிகமான மருத்துவமனைகள் திறக்கப்பட்டன. ஏன்னு தெரிஞ்சுக்க. புரியுதா? ரைட். அப்ப திணை அப்படிங்கிறது ஒரு வகையான தானியம். சரியா? அது அந்த அளவுக்கு ஒருத்தர் நன்றி செஞ்சாலும் திணை துணை நன்றி செய்யணும், அதனை பனை துணையா கொள்வர். பனை என்ன தெரியணும்? என்னது? பனை மரம். அப்ப இது திணை, இது பனை. ஞாபகத்தை வச்சுக்க. அப்ப இந்த அளவுக்கு யாராச்சும் உதவி செஞ்சாங்கன்னா அந்த உதவி சின்னதுதான், ஆனாலும் அது எனக்கு எவ்வளவு பெருசு தெரியுமா? பனை அளவை விட பெரியது, பனை மரத்தை விட பெருசு. அது இந்த ரைமிங் வரணும், எதுகை மோனை வரணுங்கிறதுனால அப்படி கொடுத்துருக்கிறாரு. ஆனா அப்ப திணை அளவு சின்னதா ஒருத்தர் உதவி செஞ்சால் கூட அது எந்த அளவுக்கு பெருசாகும்? பனை அளவை விட பெருசாம். பனை அளவை விட பெருசாம். புரியுதா? அப்போ திணை பனை என்று வள்ளுவர் எதை கூறுகிறான்னு கேட்பாங்க. திணை என்றும் பனை என்றும் வள்ளுவர் ஒப்பிடுவது எதற்கு அப்படின்னு கேட்டா, திணை அளவு மானியமா? தானியம்டா, அது தானியம் எழுதிருக்கா? சரி. அப்ப திணை அளவு ஒருவர் உதவி செய்திருந்தாலும், திணை அளவு ஒருவர் உதவி செய்திருந்தாலும் அந்த திணையளவு உதவி எனக்கு திணை அளவு கிடையாது, எனக்கு பனை அளவு. ஏன்னா அதனுடைய பயன் எனக்கு தெரிஞ்சிருக்கிறது. அதனால அது திணை அளவு கிடையாது. என்ன அளவா? பனை அளவு பெரியது. 2 மாடி 3 மாடி அளவுக்கு உயரம் இருக்கும் பனை மரம் இல்லீங்களா? அப்ப அந்த அளவுக்கு அது உயர்வானது. ஏன்னா அந்த திணை அளவு செய்த உதவினால நான் ஏராளமான நன்மைகள் அடைந்தேன். அதனால அது திணை அளவு என்று நான் கொச்சைப்படுத்த மாட்டேன். அது எனக்கு பனை அளவு. என்னடா பெருசா 50 ரூபாய் கொடுத்துட்ட நீ அப்படின்னு என்ன சொன்னானா, அவன் இந்த பிறவி இல்ல எந்த பிறவி எடுத்தாலும் அந்த பாவத்தை போக முடியாது. ஏன்னா அவன் சரியான நேரத்துல உதவி செஞ்சிருக்கனால அது போய் 50 ரூபான்னு சொல்லிட்டு கொச்சைப்படுத்துவியா? அதனுடைய பயனை தெரிந்தவர் அப்படி சொல்ல மாட்டாங்க. அப்ப அந்த பயனை தெரியாதவர் தான் என்ன சொல்லுவாங்க, டேய் என்ன பெருசா கொடுத்துட்டு 50 ரூபாய், இந்த 50 ரூபாய் 51 கூட வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு போயிருவாங்க. அப்படி கிடையாது. அந்த நேரத்துல நீ இல்லாம தானே தத்தளிச்சுட்டு கிடந்த. அந்த நேரத்துக்கு இந்த 50 ரூபாங்கிறது நீ இப்ப கொடுக்குற 50 ரூபாய்க்கு ஈடாகாதரா தம்பி.
புரியுதா உனக்கு? அப்ப சரியான நேரத்தில் செய்கின்ற பெறப்பட்ட அந்த பணத்தினுடைய மதிப்பு, உதவியினுடைய மதிப்பு, யார் அதை வாங்கினார்களோ அவருடைய நற்பண்பை காட்டுகிறது. ஏய், இது உலகத்தின் அளவை விட பெரியது சொன்னா நீ நல்லவன், இது கடலை விட பெரியது நீ ரொம்ப ரொம்ப நல்லவன், ஏய் உன் உதவிக்கு வையகத்தையும் வானகத்தையும் ஈடா கொடுத்தா கூட ஈடாகாதப்பா நீ செய்த உதவிக்கு அப்படின்னு சொன்னா சரி, நீ ரொம்ப ரொம்ப நல்லவன் தான். ஏய் நீ திணையளவு தான் செஞ்ச, ஆனா அது எனக்கு பணையளவுடா, ரொம்ப ரொம்ப நல்லவன். என்ன திணை அளவு கொடுத்துட்ட, பெருசா அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னா நீ அயோக்கிய பையன் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அதனுடைய பயனை தெரிந்தவர் உன்னுடைய பண்பை வெளிப்படுத்துகிறது. புரியுதா? இந்த காலத்துல எல்லாம் அப்படித்தானே இருக்கான். நீ புரிஞ்சுக்கணும்டா தம்பி. மத்தவன் சின்ன உதவி செஞ்சுட்டா கூட அதை நம்ம பெரிய அளவுல போற்றணும். அதை விட்டுவிட்டு அந்த உதவியை நாம் இழிவுபடுத்தினோம் என்று சொன்னால் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை அவருக்கு சொல்லுகிறோம் என்பது பொருள். உன் நற்பண்பு அவ்வளவுதானா? அந்த அவசர காலத்துல அவன் செஞ்சிருக்கிறான் அந்த சின்ன உதவி, அதை நீ சின்ன உதவினே நீ சொல்றிய? அவனுக்கு அது சின்ன உதவிடா, செய்யறவனுக்கு அது சின்ன உதவி. அதை வாங்கினவனுக்கு அது மலை அல்ல, காடு அல்ல, உலகம் அல்ல, இது எல்லாவற்றையும் விட பெரியது இல்லையா? அப்ப திணையளவு செஞ்சா திணையளவு நீ சொல்லுவியா? இல்லை, அதன் பயனை உணர்ந்த நான் அது திணையளவு கிடையாது, எனக்கு பனையளவு சொல்லிடா. இங்க பாருங்க, திணை துணை நன்றி செய்யணும் பனை துணையா கொள்வர் பயன் தெரிவார். அது திணையளவு தான், அதன் பயன் எனக்கு தெரிஞ்சிருக்கிறது, அதனால நான் சொல்றேன் அது பனையளவு, அது பனையளவு. இப்ப திணை பனை என்று வள்ளுவர் சொல்வதற்கான காரணம் என்னன்னு கேட்டா நீங்க சொல்லுவீங்க, திணையளவு ஒருவர் உதவி செய்திருந்தாலும் அந்த திணையளவு உதவியின் நன்மையை உணர்ந்த ஒருவர் அதனை பனையளவாக போற்றி மகிழ்வர், பனையளவாக போற்றி மகிழ்வர் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். சொல்லுவியா? திணை பனை என்று வள்ளுவர் சொல்வதற்கான காரணம் என்னன்னு கேட்டா சொல்லுவியா? நாளை சொல்லுவியா? இப்ப 4 வினா படிச்சிருக்கா தம்பி. முதல்ல, விண்ணுலகமும் மண்ணுலகம் இவருக்கு ஈடாகாது. யாருக்கு? நாம் எந்த உதவியும் செய்யாமல் இருக்க பிறர் நமக்கு செய்த உதவிக்கு விண்ணுலகமும் மண்ணுலகமும் ஈடாகாது. சரியா? உலகத்தை விட பெரியது எது? உதவியின் அளவை நாம் பார்த்தோம்னா அது இந்த உலகத்தின் அளவை விட பெரியது. கடலினும் பெரியது எது? பயன் கருதாமல் ஒருவர் செய்கின்ற உதவி. பயன் கருதாமல் ஒருவர் செய்கின்ற உதவி, அதனுடைய நன்மையை நாம் ஆராய்ந்து பார்த்தால் அது திணை என்றும் பனை என்றும் வள்ளுவர் சொல்வதற்கான காரணம் யாது? திணை அளவு ஒருவர் உதவி செய்திருந்தாலும் அதன் பயனை உணர்ந்த நாம் இதனை பனையளவாக போற்றுவோம், பனையளவாக போற்றுவோம். புரியுதா? அப்ப இது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு 2 மதிப்பெண் வினாக்கள் அப்படிங்கறதால தான் உனக்கு திருப்பி அதை நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். புரியுதா? நாளைக்கு வாய்மொழி தேர்வும் உண்டு, எழுத்து தேர்வும் உண்டு என்பதனால இதை நன்கு நீங்க படிச்சுக்கிறதுனால தான் இந்த குரலி வித்தலாம். சரி, அடுத்தது, நன்றி மறப்பது நன்றென்று. நன்றி மறப்பது நன்றென்று. நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று. வள்ளுவர் எந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப புனிதமானவர், அவர் வாயிலிருந்து தீய வார்த்தைகளே வர்றதில்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்று இந்த குறள்ரா தம்பி. இங்க பாருங்களேன், நன்றி மறப்பது நன்றென்று. நன்று அன்று என்னதுடா அது? இல்லடா, நன்று கிடையாது அப்படின்னா என்னது? அது இவன் நல்லவன் இல்லடா அப்படின்னா யாரு? இல்ல, நேரடியா என்ன சொல்றாங்க? ஏய், இவன் நல்லவன் இல்லைன்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கேன், ஒரு பேச்சு சொல்றேன் தம்பி, கோச்சுக்காத. இப்ப இவன் நல்லவன் இல்லைன்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா என்ன நான் சொல்ல வரேன்? தீயவன். அப்ப தீயவன் நான் நேரடியா சொல்லல, தீயவன் சொல்லல. இங்க பாருங்க, நன்று அல்லது அப்படிங்கிறேன், நன்றென்று அப்படிங்கிறேன். இப்ப என்ன அர்த்தம்? இந்த இடத்துல தீயதுன்னு தானே சொல்றாரு, தீயது. சரி, அடுத்தது அதே மாதிரி நன்று அல்லாதது. எது நன்று அல்லது? எது நன்று இல்லாதது? தீயது. இங்கேயும் தீயதுதான், இங்கேயும் தீயதுதான். சரி, அப்ப நன்று அல்லது எதுவோ அது, அதான் தீயது. அன்றே மறப்பது நன்று. ஏய், நல்லத மறக்காத, அது நல்லது கிடையாது. ஆனா நல்லது எது இல்லையோ அத அன்றே மறந்துடு. நல்லத மறப்பது தீயது, தீயதை மறப்பது நல்லது. புரியுதா? பாருங்க,
நல்லதை மறப்பது தீயது, ஆனால் பிறர் செய்த தீயதை மறப்பது நல்லது. புரியுதா உனக்கு? ஒரு வரியில விளக்கம் புரியுது. சரி, அப்ப இத வள்ளுவர் எப்படி சொல்றாரு பாருங்க. இத தீயது நல்லது தீயது, அந்த தீயது பத்தி பேசல. ஏன்னா இந்த வார்த்தைகள் கூட ஒருவித தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அக்காலம் முதல் இக்காலம் வரைக்கும் உளவியல் அறிஞர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தீய வார்த்தைகள் கூட பேசக்கூடாதான் தம்பி நம்ம. ஏன்னா அன்னை தெரசா கிட்ட போய் கேக்குறாங்க, இந்த நீங்க அமைதிக்காக நோபல் பரிசு வாங்கினவங்க தெரியும் தானே தம்பி? அமைதிக்காக நோபல் பரிசு வாங்கினாங்களே அன்னை தெரசா, தெரியும் தானே? என்கிட்ட தொழுநோயாளிகளா இருக்கிறாங்க, காசு கொடுங்க எச்சு துப்புறாங்க, அதெல்லாம் கேள்விப்பட்டோம். ரைட்டு, அவங்கள போய் கூப்பிடுறாங்க. என்ன சொல்றாங்க, இது மாதிரி தீவிரவாத எதிர்ப்பு போராட்டம் நாங்க வச்சிருக்கிறோம், வந்து கலந்துக்குங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. தீவிரவாத எதிர்ப்பு, தீவிரவாதம் என்னன்னு தெரியும் உனக்கு? தெரியும் தானே? ஆமா, அதிகமான ஒரு உயிர் சேதம் ஏற்படும், ரத்த சேதம் எல்லாம் ஏற்படும் இல்லையா? அப்ப தீவிரவாத எதிர்ப்பு போராட்டத்துக்கு கலந்துக்கன்னு கூப்பிடுறாங்க. ஆனா அன்னை தெரசா மாட்டேங்கிறாங்க. ஏன் நீங்க கலந்துக்க மாட்டீங்க அப்படின்னு கேட்டா, அந்த தீவிரவாதம்ங்கிற சொல்லு தீவிரவாதத்தை உருவாக்கும். எல்லாரும் அந்த வார்த்தையை உச்சரிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் நான் கலந்துக்க மாட்டேன். மாறாக அமைதி போராட்டம்னு வைங்க, அமைதி பேரணின்னு வைங்க, கலந்துக்கிறேங்கிறாங்க. அப்போ அந்த சொல்லுக்கு இருக்கக்கூடிய வலிமை என்னங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். புரியுதா? ஏன்னா இப்ப போராட்டத்துல என்ன சொல்லுவாங்க, தீவிரவாதத்தை ஒழிப்போம், தீவிரவாதத்தை 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 இந்த சொல்லிக்கிட்டே இருக்காங்களா? அப்ப தீவிரவாதம் வளருமா? நான் கூட நல்லா படிச்சிருவேன், நல்ல மதிப்பெண் வாங்கிடுவேன், நல்ல உயர்ந்த இடத்துக்கு வருவேன், நல்லா சம்பாதிப்பேன், இப்படிங்க வார்த்தையை நீ சும்மா 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 பயன்படுத்திட்டே இருக்க. நீ எவ்வளவு கேவலமானா இருந்தாலும் கூட இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் பண்ணிட்டே இருக்கிற பொழுது அது சுத்தமாகி விடுகிறது. நாம் அந்த நிலைக்கு கொஞ்சம் எட்டுவோம். ஒண்ணுமே பண்ணாம அந்த சிந்தனை தான் மாத்தினேன். கிளாஸ் லீடர், இப்ப நீ தான் லீடர், போங்க. அப்ப அந்த சொல்லினுடைய வலிமை என்னன்னு தெரியுதா தம்பி உனக்கு? இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்லவா? ஒருத்தருக்கு தீர்க்க முடியாத மருந்து இல்லாத புற்றுநோய், இப்ப கேன்சருக்கு மருந்து கிடையாது, இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அதை கண்டுபிடிச்சிட்டு வரதா சொல்லிட்டு இருக்காங்க, இன்னும் முழுசா கண்டுபிடிக்கல. சரி, அப்ப அவரு கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்களா ஒருத்தர்கிட்ட, என்ன சொல்லிட்டாங்களா, உங்களுக்கு கேன்சர் இருக்குது, நீங்க இத்தனை நாள் செத்து போயிருவீங்க, இங்க எல்லாத்தையுமே அவர்கிட்ட போட்டு உடச்சிட்டு இருக்காங்க. உடச்சிட்டா, எனக்கு கேன்சரா, எனக்கு புற்றுநோயா? இல்லை, வரவே வராது அப்படின்னு ஏற்கனவே இருந்த உற்சாகத்தை விட அதிக உற்சாகத்துடன் அவர் என்ன பண்ணாரு, ஓடி ஆடி வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறாரு. ஒரு 2-3 மாதங்கள் பொறுத்து அவர் போய் திரும்ப சோதிச்சு பாக்குறாரு. அவர் உடம்புல அதற்கான தடையுமே இல்லையா தம்பி? இதெல்லாம் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மையை தான் நான் உங்ககிட்ட பேசுறேன். புரியுது தம்பி? அப்ப எண்ணங்களுக்கு இருக்கக்கூடிய வலிமை என்ன அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். சுமாரா படிக்கிறியா? நாம நல்லா படிக்கிறோம், இன்னும் நல்லா படிப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உனக்கு வந்துகிட்டே இருக்கணும். நாம தான் ஒண்ணும் இல்ல, சாம்பிராணி மக்கு சாம்பிராணி, நாமள எங்க படிக்க போறோம்? இன்னும் மக்கு சாம்பிராணியே தான் ஆவ. அதனால நாம இப்போ நல்லா படிக்கிறோம், ஆனா இன்னும் நல்லா படிக்கணுங்கிற எண்ணம் மட்டும் வரணும். நாம நல்லா படிக்கிறோங்கிற எண்ணம் மட்டும் இருந்துச்சுன்னா அவ்வளவுதான், ஆள் காலி இல்லையா? அதுக்கப்புறம் இருக்கிறதும் உள்ளதும் போச்சுடா நொல்ல கண்ணாங்கிற மாதிரி காலி ஆயிரும். அப்படி இருக்க கூடாது. நம்ம என்ன பண்ணோம், நாம நல்லா படிக்கிறோம், இன்னும் நல்லா படிப்போம், நல்ல மதிப்பெண் வாங்குறோம், இன்னும் நல்ல மதிப்பெண் வாங்குவோம் அப்படிங்கிற எண்ணத்தை நாம் உருவாக்கி கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா இந்த எண்ணங்கள் நம் மனதிலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, ஏற்றத்தை உருவாக்கும். புரியுதா? இதையெல்லாம் உணர்ந்த வள்ளுவர் அந்த வார்த்தைகளை கூட நம்ம பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நன்று இல்லாதது எதுவோ அதுரா தம்பி அப்படின்ட்டு நேரடியா சொல்லாமல, நன்றியை மறப்பது தீயது, தீயதை மறப்பது நல்லது சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. அவர் சொல்றாரு பாருங்க, அற்புதமா சொல்லியிருக்காரு பாருங்க, நன்றி மறப்பது நன்றென்று, நல்லது கிடையாது தம்பி. பிறர் யாருக்கா உனக்கு நல்லது செஞ்சாங்கன்னா மறந்துடாத, சரி. ஆனால் நன்று அல்லது ஒண்ணு இருக்குது, இது அதான் அந்த தீயது. பிறகு அவங்க ஏதாவது கெட்ட செஞ்சிருப்பாங்க இல்லையா, அன்றே மறப்பது நன்று, அன்னைக்கே அதை மறந்துறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காரு. புரியுதா? இன்னில இருந்து கடைபிடிப்பீங்களா? யாராச்சும் உதவி செஞ்சாங்கன்னா அதை மறக்கவே கூடாது. ஆனால் யாராச்சும் ஏதாச்சும் தீங்கு செஞ்சிருந்தாங்கன்னா அதை என்ன பண்ணிடணும், உடனே மறந்து விட வேண்டும். அது உனக்கு நல்லது. அது ஏன் சொல்றாங்க தெரியுமா? இன்னும் நீளமா போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, சொல்லிடுறேன், அப்புறம் கூட பாத்துக்கலாம். அத தீயது அப்படிங்கிறாங்க. இந்த தீய பழக்கம், இந்த தீய வார்த்தைகள் சொல்றாங்க இல்லையா, எல்லாத்துக்கும் தீயன்னு சொல்றாங்களா? அப்ப அது தீ தானே? தீனா என்னது? நெருப்பு தானே? நெருப்பு இப்படி வச்சுட்டு பக்கத்துல ஒரு 500 ரூபாய் தாள் வைக்கிற, அந்த நெருப்பு வந்து இது 500 ரூபாய் தாள் விட்டுருமா? இல்ல. குப்பையில இருந்து ஒரு தாள் எடுத்து வைக்கிற,
இது குப்பையில இருக்கிற தாள்னு சொல்லிட்டு அந்த தீ விட்டுருமா? அதையும் விட்டுரும். அப்போ தீக்கு இருக்கக்கூடிய குணாதிசயம் என்னன்னு கேட்டா, தீய பழக்கத்துக்கும் தீமையான எண்ணங்களுக்கும் தீமையான செயல்பாட்டுக்கு இருக்கக்கூடிய குணம் என்ன தெரியுமா? உங்ககிட்ட தீய எண்ணங்கள் இருந்துச்சுன்னு சொன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டது எதையுமே பார்க்காம தன்னையும் பிறரையும் அதுபோல் மாற்றி விடுகிற பாங்கு இந்த தீக்கு இருப்பதனால்தான் தீய எண்ணங்களையும் நீங்க வச்சுக்காதீங்க, உங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல எண்ணத்தையும் அது தீய எண்ணமாக மாற்றிவிடும். புரியுதா? அதனாலதான் அது தீயது, அது தீயை விட ரொம்ப மோசமானது. அதனாலதான் தீய எண்ணங்களையும் தீய சொற்களையும் நாம் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது. சரியா? நாளைக்கு பார்த்துக்கலாமா மித்தத? நன்றி, வணக்கம்.